குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரீவியஸா நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். இது வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு லங்ஸ், பிளட் சர்க்குலேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் டிஃப்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னா பல்மனரி வென்டிலேஷன். பல்மனரி வென்டிலேஷன்னால இட்ஸ் ரிலேட்டட் டு பிரீத்திங் அண்ட் லங்ஸ். ஓகேவா? இங்க வந்துட்டு என்னன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம எப்படி இன்ஹேல் பண்றோம், அது எப்படி நம்ம பாடியில இருந்து எக்ஸேல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதா இங்க வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்தது பல்மனரி டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கிற ஏரை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இன்ஹேல் பண்றோம். அது என்ன பண்ணும், அது வந்து நம்ம லங்ஸ்குள்ள போயிட்டு அங்கே நம்ம பாடி ஆல்ரெடி கேரி பண்ணிட்டு வந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா வெளியே அனுப்பிச்சுட்டு அந்த பிளட் செல்ல ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும், டிஃப்யூஸ் பண்ணும், பரப்பும். அதுதான் வந்துட்டு பல்மனரி டிஃப்யூஷன் சொல்லுவோம். அடுத்து என்னன்னா கேபிலரி டிஃப்யூஷன். கேபிலரி டிஃப்யூஷன் என்னன்னா நம்ம பிளட் வெசல்ஸோட லாஸ்ட் பார்ட் அப்படிதான் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதான் என்னது கேபிலரிஸ். அப்ப இந்த கேபிலரிஸ்ல போயிட்டு அதான் என்னன்னா நம்ம பாடியில இருக்க மைன்யூட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரொம்ப நம்ம ஃபிங்கர்ஸ், குட்டி குட்டி இந்த ஆல்வியோலை ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல எல்லாம் வந்து டிராவல் பண்றது எதுனா இந்த கேபிலரிஸ் தான். அப்போ அந்த கேபிலரிஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்சிஜனை டிஃப்யூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில எடுத்துட்டு வருது, அந்த மெட்டபாலிக்கலி ஆக்டிவிட்டி பாக்குறதா வந்துட்டு கேபிலரி டிஃப்யூஷன் சொல்லி சொல்லுவோம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரெண்டு இருக்கு, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டு. ஓகேவா? இங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் என்னன்னா நம்ம இன்ஹேல் பண்ற கேசஸ் இல்லையா, அப்ப நம்ம காத்து ஏர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவுட் சைட் பாடியில இருந்து லங்ஸ்க்கு எப்படி போகுது, லங்ஸ் அண்ட் பிளட்டுக்கு எப்படி போகுதோ அது வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், வெளியில இருந்து போறது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் என்னன்னா அதே நம்ம இன்ஹேல் பண்ண காத்த வந்துட்டு பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறது இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வென்டிலேட்டரி சிஸ்டம் சப்டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்னு என்னன்னா கண்டக்டிங் ஜோனு, டிரான்சிஷனல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன். கண்டக்டிங் ஜோன் என்னன்னா கடத்துறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரை வந்துட்டு கடத்தி எடுத்துட்டு போகுது, பாடியில எதெல்லாம் அதை கேரி பண்ணிட்டு போகுது. அடுத்து டிரான்சிஷன்னா என்னது, அது எப்படி வந்துட்டு அந்த ஜோனுக்குள்ளார இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஏர் டிரான்ஸ்போர்ட்னா என்னது, இப்போ இங்க வந்து கண்டக்டிங் ஜோன் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே வரும்னா இந்த வெளியில இருந்து வர ஏரை நம்ம எப்படி எடுத்துட்டு போறது. அப்ப கண்டக்டிங் ஜோன்ல என்னெல்லாம் இருக்கு, இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நோஸ்ல இருந்து இல்லையா. அப்ப நோஸ், மவுத்து, மவுத்லயும் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், இன்ஹேல் பண்றோம் இல்லையா. அடுத்து ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கி, பிராங்கியோல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆல்வியோலைக்கு போகும். அப்ப இதுல வந்துட்டு இந்த கண்டக்ஷன் ஜோன்ல எந்த ஜோனுக்கு மட்டும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா டெர்மினல் பிராங்கியோல்ஸ்க்கு மட்டும் என்ன ஆகாதுன்னா என்ன ஆகாதுன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதுதான் வந்துட்டு இந்த கண்டக்டிங் ஜோனோட எண்டு. இது இந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ். ஓகேவா? அதனால என்ன ஆகாதுன்னா இங்க மட்டும் இந்த கண்டக்டிங் ஜோன் வந்து என்னது ஹேப்பன் ஆகாது டெர்மினல் பிராங்கியோல்ஸ்ல, ஏன்னா அதுதான் எண்ட் ஆஃப் த கண்டக்டிங் ஜோன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர் டிரான்ஸ்போர்ட்னா என்னது, ஆல்ரெடி நான் சொன்னேன், எங்க இருந்து மவுத் இல்லட்டா நோஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னது நம்ம ஏரை இன்ஹேல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த ஏரை நம்ம இன்ஹேல் பண்ணது என்ன ஆகும்னா எங்க கொண்டு போய் ரீச் ஆகும், லங்ஸ்ல இருக்கிற குட்டி குட்டியா இருக்கிற இந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னா ஏர் சாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா போய் ஃபில் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? அடுத்து ஹியூமிடிஃபிகேஷன். ஹியூமிடிஃபிகேஷன்னா என்னன்னா அந்த காத்துல ஈரப்பதத்தை உண்டாக்குறது தான் என்னது ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹியூமிடிஃபிகேஷன் என்னன்னா நம்மளோட அந்த ஏர்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு, இன்ஹேல்ட் ஏர்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஆட் பண்றதா வந்துட்டு என்னது ஒரு ஈரப்பதத்தை ஆட் பண்றதுதான் ஹியூமிடிஃபிகேஷன். அடுத்தது வார்மிங். இப்ப நம்ம வந்து ஒரு ஈரப்பதத்தை பண்ணிட்டோம் இல்லையா, இப்ப என்னது ஆட் மாய்ஸ்டர் இல்லையா. அடுத்தது வார்மிங். வார்மிங்னா என்னன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஒரு குரூஷியல் ரோல் தான் என்னது
இந்த வார்மிங் பண்றது. ஏன்னா வந்துட்டு இப்ப ஹியூமிடிஃபிகேஷனும் ஒரு ரோல் தான், அதே மாதிரி இந்த வார்மிங் பண்றது என்னது ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம இன்ஹேல் பண்ண ஏர் சம்டைம்ஸ் ரொம்ப கோல்டா இருக்கலாம். அப்போ அதை வந்துட்டு அது ஒரு வார்மிங் ப்ராசஸ்ல வந்துட்டு அதை என்ன பண்ணணும், வைக்கணும். எதுக்காகனா நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ் ப்ராசஸ மெயின்டைன் பண்றதுக்காகவும், அதே மாதிரி லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காகவும். ஏன்னா நீ எக்ஸ்ட்ரீம் ஒரு கோல்ட் ஏர் வந்துட்டு நீ பண்ணனா அதுல என்ன ஆல்ரெடி ஹை ஹியூமிடிஃபிகேஷன் இருக்கும். அதனாலதான் வந்துட்டு நம்ம ஹை ஆல்டிடியூட்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங்ல ஹியூமிடிஃபிகேஷன் ஏர்ல அதிகமா இருக்கனால அது அப்படியே போய் எங்க லங்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகி லங்ஸ்ல இருக்க ஆல்வியோல எல்லாம் ஃபுல்லா வாட்டரா ஃபில் ஆயிரும். நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா பிரீத் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சேம் திங் அப்ப என்னன்னா, அப்போ ஓவர் ஹியூமிடிஃபிகேஷன் இல்லாம நம்ம ஏர்ல வந்துட்டு ஒரு வார்ம் பண்றதுனால நம்ம பாடி இன்டர்னல் பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் ஃபர்தரா வர டேமேஜஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இது பண்றது. அடுத்தது பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன். ஓகேவா, பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன்னா என்னன்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு ஆல்ரெடி என்ன இருக்கும், ஃபில்டர் வச்சுதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஏரை வந்து இன்ஹேல் பண்றோம், ஒரு இன்ஹேலேஷன் பண்றோம். அப்ப அது நம்ம வெளியில இருக்க எவ்வளவு தூசியா இருக்கு, அப்ப நம்ம ஒரு தூசியில போனாலும் அந்த தூசியில இருக்க காத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இன்ஹேல் பண்றோம் இல்லையா, சுவாசிக்கிறோம். அதே மாதிரி ஒரு குளிர்கால் போனாலும் ஒரு புகை இருக்கிற இடத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் அதை தான் நம்ம என்ன பண்றோம், இன்ஹேல் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கல் மெக்கானிசம் நம்ம பாடியில என்ன இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம நோஸ்ல எல்லாருக்கும் ஏர் இருக்கும். ஓகேவா, நேசல் ஹேர். அது எதுக்காகன்னா, நம்ம ஏதாவது டஸ்டோட இன்ஹேல் பண்ணோம்னா அந்த ஏர் என்ன ஆயிரும், அது அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கும். அடுத்தது மியூக்கஸ். ஓகேவா, அடுத்து சிலியா, இங்க எழுதுறேன், மியூக்கஸ், சிலியா. அப்புறம் நம்மளோட காஃப், நம்மளுக்கு காஃப் வருது இல்லையா, இதெல்லாம் எதுக்காகனா, ஓகேவா, இல்ல எதுக்காகனா நம்ம டஸ்ட் எதுவுமே வந்துட்டு நம்ம லங்ஸுக்கு வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேட்டரி பேசேஜுக்கு போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஏன் நம்மளுக்கு தும்மல் வருது, ரொம்ப தூசியா இருக்கிற இடத்துக்கு போனோம்னா என்ன ஆயிரும்னா, நம்ம மூச்சுக்குள்ள ஏதாவது தூசி போயிடுச்சுன்னா அது அந்த ரிஃப்ளெக்ட் காஃப் மூலமா அது வந்துட்டு என்னது வெளியே கொண்டு வருது. அடுத்தது மியூக்கஸ்னா என்னன்னா, மியூக்கஸ் என்னது, அது வந்துட்டு ஒரு ஒரு லிக்விட் மாதிரி. ஓகேவா, மியூக்கஸ்னா என்னது, ஒரு லிக்விட் மாதிரி. அப்ப அது என்ன பண்ணும்னா, அந்த ஒரு ஜெல் மாதிரி கம் மாதிரி அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த டஸ்ட வந்துட்டு அது என்ன பண்ணிக்கும், அப்படியே ஒட்டி எடுத்துக்கும். ஓகேவா, அடுத்து சிலியானா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைனியான ஹேர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, எங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லயே இருக்கும். ஓகேவா, சின்னதா ஒரு முடி கணக்குல ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு இருக்கும், அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும். அது என்ன பண்ணும்னா, இந்த நேசல் பேசேஜ்லயும் அது இருக்கும். ஓகேவா, அப்போ மொத்தமா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா எதெல்லாம் சொல்லுவோம், ட்ரக்கியா, பிராங்கி, பிராங்கியல்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்லுவோம்ல. இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கும்னா, இந்த சிலியா இருக்கும் ஒரு ஹேரி ஸ்ட்ரக்சர்ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஹேரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும்னா, அந்த உள்ள போற காத்துல இருக்க டஸ்ட் எல்லாம் அது என்ன பண்ணிக்கும், ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது ஓக்கலைசேஷன். ஓக்கலைசேஷன் என்னன்னா, இட்ஸ் ப்ரொடியூஸ் த சவுண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு சொன்னேன், pharynx is the sound box இல்லையா, நம்ம தொண்டையில இருக்கு இல்லையா. அப்போ அங்க அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா நம்ம காத்து போய் அந்த சவுண்ட் பாக்ஸ்ல பட்டாதான் என்னது, அது வந்துட்டு அந்த சவுண்ட வந்து என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும் இல்லையா. அப்போ ஒரு ஏர் பட்டாதான். அப்ப ஸ்பெசிபிக்கலா என்ன ஆகுனா, இந்த சவுண்ட் மேக் பண்றதுக்காக லங்ஸ், ட்ரக்கியா, ஓக்கல் ஃபோல்டு நான் சொன்னேன் இல்லையா, ஓக்கல் கார்டு, லாரிங்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுனா, ஒரு ஏர் போய் அங்க படுறதுனால அது மூலமா அது என்ன ஆகும், ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அங்க வந்துட்டு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்னதுன்னா ஓக்கலைசேஷன். அடுத்தது இம்யூனோகுளோபின் செக்ரீஷன். இம்யூனோகுளோபின் செக்ரீஷன் என்னன்னு சொல்லுவோம்னா, சிக் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு ஒரு பிரைமரி ஆன்டிபாடி. ஓகேவா, இம்யூனோகுளோபின் செக்ரீஷன் என்னது, பிரைமரி ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும்னா, இந்த மியூக்கசல் செக்ரியேட்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகேவா, மியூக்கசல் செக்ரியேட்டர்ல இருக்கும். இது வந்து ஒரு குரூஷியல் ரோல் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட பாடியில வெளியில இருந்து வர பெத்தாஜன்ஸ் என்னது, பாக்டீரியா, வைரஸ், டஸ்ட் எதுவா இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா, அது என்ன பண்ணும்னா, அதை எல்லாமே வந்துட்டு இது என்ன பண்ணும், அதுகிட்ட இருந்து நம்ம பாடிய ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா. பெத்தாஜன்ஸ்னா என்னது, வெளியில இருந்து வர காசேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் என்னது, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்,
இதெல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லணும். ஓகேவா? அந்த இம்யூனோகுளோபுலின் செக்ரீஷனை வந்துட்டு என்ன பண்ணும்னா இதெல்லாமே வந்து இந்த கண்டக்டிங் சிஸ்டம் எதுல நம்மளோட லங் இதுல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்தது டிரான்சிஷனல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன்ஸ். இப்ப நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இது அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து அந்த காத்தை கடத்தி எடுத்துட்டு வருது, ஏரை வந்து கண்டக்ட் பண்ணுது. அடுத்து டிரான்சிஷனல், அப்ப அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல எல்லாம் மீட் பண்ணும், பிளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரெஸ்பிரேட்டரி ஜோனுக்குள்ள போகும் இல்லையா? அடுத்தது இந்த டிரான்சிஷனல் ஜோன் என்ன பண்ணும்னா இந்த வர்ற காத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு போய் கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எதுக்கு இந்த டிரான்சிஷன் ஹெல்ப் பண்ணும்? வந்த காத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்து என்னது டிரான்சிஷன்னா, அப்ப இங்க ரெஸ்பிரேட்டரி ஜோன்ஸ் தானே, அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, CO2 ஏரை வந்துட்டு O2 ஏரா மாத்துறது, இது எல்லாமே அதுதானே. அடுத்தது சர்ஃப்கண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம பல்மனரி சர்ஃப்கண்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பல்மனரி சர்ஃப்கண்ட்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு வைட்டல் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல. இது என்ன பண்ணும்னா இந்த லங்ஸோட சர்ஃபேஸோட இந்த டென்ஷனை வந்து குறைக்கும். என்ன பண்ணும்னா இது நம்ம லங்ஸ் சர்ஃபேஸோட டென்ஷனை வந்து என்ன பண்ணும், இது வந்துட்டு குறைக்கும். குறைச்சு என்ன பண்ணும்னா ஆல்வியோலர் இருக்கு இல்லையா, அந்த ஆல்வியோலரை வந்துட்டு என்னன்னா அது வந்து ஒரு டைப் 2 செல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா ஆல்வியோலர் என்ன சொல்லுவோம், டைப் 2 செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னது, அதுக்கு பேர் என்ன, பினிமோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னா பினிமோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு என்ன பண்ணும்னா நம்மளோட அந்த லங்ஸ் லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ் பிளஸ் ஆல்வியோலர் லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ்ல வந்துட்டு அந்த ஏர் செக்ஸ்ல என்ன பண்ணும்னா அங்க இனிஷியேட் ஆகுற ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கும். ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாலிகுல் ஆக்டிவிட்டிஸ். மாலிகுல் ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னா இங்க வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வந்துட்டு கேபிலரி எண்டோதீலியம் மாலிகுல்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும் மாலிகுல் ஆக்டிவிட்டிஸ்ல, கேபிலரி எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மாலிகுல் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும், த கேபிலரி எண்டோதீலியம்னு சொல்லி ஒரு மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இது என்ன பண்ணும்னா ஆக்டிவேஷன் இன்ஆக்டிவேஷன் சொல்லி ரெண்டு ஒரு குரூஷியல் ரோலை வந்துட்டு என்ன பண்ணும், இது வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஏன்னா அப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா எதுக்காகனா கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஓகேவா? ஏன்னா இந்த ஆக்ஷன் இன்ஆக்ஷன் ரெண்டுமே பண்ணுது. எதுனா வாஸ்குலர் கூட, வாஸ்குலர் இன்டிகிரிட்டினா என்னது, நம்மளோட வாஸ்குலர்னு வந்துட்டாலே ரத்த நாளம் இல்லையா, அப்ப அதோட வேலையை வந்துட்டு ஒரு கோஆபரேட்டிவா பண்றதுக்கு அந்த பண்ணாதான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்கும்ன்றதுக்காக இந்த மாலிகுல் ஆக்டிவேஷன் அண்ட் இன்ஆக்டிவேஷன் வந்துட்டு எங்க நடக்குதுன்னா கேபிலரி எண்டோதீலியத்துல வந்து நடக்குது. அடுத்தது பிளட் கிளாட்டிங் ரெகுலேஷன். ஓகேவா? பிளட் கிளாட்டிங் ரெகுலேஷன்ஸ் என்னது, இங்க இருக்க லங்ஸ்ல இருக்க எண்டோதீலியல் செல்ஸ். ஓகேவா? லங்ஸ்ல இருக்க எண்டோதீலியல் செல்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு கீ ரோலை வந்துட்டு என்ன பண்ணும்னா பிளே பண்ணும். எதுக்காகனா பிளட் கிளாட்டிங் ஃபார்மேஷனுக்காக. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும்னா நம்ம பாடியில எங்கெல்லாம் இப்ப கட்டு ஊண்டு ஆகுதுன்னா அந்த எண்டோதீலியல் செல் என்ன பண்ணும்னா லங்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணும், இந்த பிளட் கிளாட்டிங் மொடாலிட்டிஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? லங்ஸ் இல்லைன்னா த்ரூ அவுட் பாடி, லங்ஸ்லயும் பிளட் ப்ளீடிங் ஆனிச்சுன்னா அங்கேயும் என்ன பண்ணும் இந்த எண்டோதீலியல் செல்லு பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி த்ரூ அவுட் பாடியில எங்க நடந்தாலுமே. அடுத்தது இந்த எண்டோதீலியல் செல் வந்துட்டு என்னன்னா நிறைய நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் வச்சிருக்கும் இல்லையா? அப்போ அது எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த எண்டோதீலியல் செல்ஸ் நிறைய வச்சிருக்கோம் நம்ம பார்த்தோம். இந்த எண்டோதீலியல் செல்ஸ் வந்துட்டு அந்த பிளட் கிளாட் ரெகுலேஷன் ஃபார்மேஷன் வந்து பண்றதுக்கு ஃபுல்லா என்ன பண்ணும்னா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இது வந்துட்டு இதை வந்து நம்ம சிங்கிள் லேயர் லிவிங் ஆர்கானிசம் தான், அதை வந்து எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்குள்ள எல்லாமே இது இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு, எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா? இப்ப எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், இதுல தைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லையா, தைராய்டு ஹார்மோனு, growth ஹார்மோன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணும்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணும்னா ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? ஏன் அது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த ஏர்வே ஃபங்க்ஷன்ஸ். அப்ப என்னது அங்க என்ன வருது? தைராய்டு ஹார்மோன்ல வருது இல்லையா, த்ரோட் கிட்ட இருக்கு. அப்ப இந்த ஏர்வே ஃபங்க்ஷன் நல்லா பண்றதுக்கும் நம்மளோட இம்யூன் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வேரியஸ் கம்பைலேஷன் ரெஸ்பிரேட்டரி கம்பைலேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாமே சரி பண்றதுக்கு இந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்துட்டு இங்க ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா see this is the structure. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலதான் என்ன இருக்கு? பாரிங்ஸ் லாரிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு? ட்ரக்கியா இருக்கு. அடுத்தது பிரைமரி பிராங்கஸ். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? இது வந்து லெஃப்ட் பிராங்கஸ், இது ரைட் பிராங்கஸ் இல்லையா? அடுத்து பிராங்கி. ஓகே, சி ஹியர் இதே ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைடுக்கு வரும். ஏன்னா இது ரைட் லங்ஸ்க்கு, இது லெஃப்ட் சாரி இது லெஃப்ட் லங்குக்கு, இது ரைட் லங்குக்கு போறது. அடுத்து என்னது? பிராங்கி. பிராங்கில அடுத்து என்ன இருக்கு? பிராங்கியோல்ஸ். அடுத்த ஸ்ட்ரக்சர் பிராங்கியோல்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன இருக்குன்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா பேசேஜ், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். ட்ரக்கியால இருந்து என்ன வந்துரும்? ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் வந்துரும் இல்லையா? ஆனா அந்த லாரிங்ஸ் பாரிங்ஸ்லாம் வந்துட்டு எதுக்கும் காமன். நீ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு நெட்ல இல்ல. then I'm simply telling that point. Okay, இங்க ட்ரக்கியா இஸ் த பாத்வே ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ட்ரக்கியாக்கு மேல இருக்க லாரிங்ஸ் பாரிங்ஸ் இது எல்லாமே என்னன்னா இட்ஸ் a காமன் பாத்வே ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது வந்துட்டு எங்க போய் முடியும்னா ஈசோபேகஸ்ல போய் முடியும் இல்லையா? இப்ப ஈசோபேகஸ்ல ஒரு பாத் போயிரும், அது வந்து டைஜஸ்டிவ்க்கு போகும். இன்னொரு பாத் என்னது? ட்ரக்கியாவா வந்து இதுல வந்துடும் இல்லையா? அடுத்து என்னன்னா ஆல்வியோலர் டக்ட்ஸ். இந்த மாதிரிதான் குட்டி குட்டியா, இதுதான் நம்ம ஏர் சாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து டக்ட் முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆல்வியோலர் டக்ட். இது வந்து என்னது? ஆல்வியோலர் சாக்ஸ். அப்புறம் ஒவ்வொன்னா தனித்தனியா இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இது வந்துட்டு எவ்வளவு மில்லியன் கணக்குல வந்துட்டு என்னது நம்மளோட லங்ஸ்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்னா இங்க நம்ம இன்ஹேல் பண்ற ஏர் எல்லாம் இந்த குட்டி குட்டி பேக்ல தான் என்ன ஆகும்னா சேவ் ஆகும். ஓகேவா? அதான் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏர் சாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கண்டக்டிங் ஜோன் இப்ப பார்த்தோம்ல எதெல்லாம் அந்த காத்த கடத்தி எடுத்துட்டு வருதுன்னு. ஓகேவா? அடுத்து என்னது? டிரான்சிஷனல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன். இங்கதான் என்னது? அது வந்துட்டு மீட் பண்ணி டிரான்சிஷன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோனா இருக்கு. ஏன்னா இங்கதான் என்னது? காத்தை இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது. இதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் சின்ன ஆல்வியோல இருந்துச்சுன்னா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் இருக்கும். அப்ப அந்த கேபிலரிஸோட வாலும் இந்த ஆல்வியோலை வாலும் டச் ஆகுறதுனால என்ன ஆகும்னா இங்கதான் என்ன இருக்கும்? O2 CO2 டிஃபியூஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். அது வந்து அடுத்தடுத்து போகிறப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்தது இங்க வந்துட்டு என்னது? நம்ம எப்படி லங் வால்யூம் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம்? ஸ்பைரோமீட்டர் இல்லையா? ஸ்பைரோமீட்டர் வச்சுதான் நம்ம வெட் ஸ்பைரோமீட்டர் இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டி வந்துட்டு மெஷர் பண்ணலாம். இங்க வந்துட்டு என்ன இருக்கு? லங் வால்யூம் அண்ட் டெஃபினிஷன்ஸ் என்னன்னா டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா என்னது? டிவின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப டைடல் வால்யூம்னா என்னன்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஹேல் பண்றோம், அதே மாதிரி எக்ஸேல் பண்றோம். அப்புறம் பிரீத்துக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது டைடல் வால்யூம். ஒரு பிரீத்துக்கு எவ்வளவு இன்ஹலேஷன் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்ஹலேஷன் பண்றோம். மென்னு வந்துட்டு என்னது? 600 ml, விமென் வந்துட்டு 500 ml. அடுத்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்னன்னா நான் இன்ஸ்பிரேஷன் என்னது? இன்ஹேல் பண்றது இல்லையா? அப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்ம வந்துட்டு என்னது இன்ஹேல் பண்ணி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பண்ணிருக்கோன்றதா என்னது? டைடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைடல் வால்யூம் சொல்லி இருக்கும் இல்லையா? அதோட ஒரு மேக்சிமம் அப்போ ஒரு டைமுக்கு எவ்வளவு இன்ஹேல் பண்ணிருக்கோம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா ஒரு டைமுக்கு, ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள நம்ம இல்லைன்னா ஒரு பர் பிரீத்துக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைட வெளியில அமுச்சுட்டு இருக்கோம். அது டைடல் எக்ஸ்பைரேஷன். அடுத்தது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அப்ப நம்ம வால்யூம் ஆஃப் லங்ஸ் எப்படின்னா மேக்சிமம் இன்ஸ்பிரேஷன் நம்ம உன்னால எவ்வளவு தூரம் இன்ஹேல் பண்ணி அந்த ஏரை நம்ம லங்குள்ளார அடைக்க முடியும், அதுதானது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அடுத்து ரெசிடுவல் லங் வால்யூம்னா என்னன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பயர் பண்ணிட்டு இன்ஹேல் பண்றோம், அதை எக்ஸேல் பண்ணிடுறோம். ரிமைனிங் நம்ம லங்ல இருக்கும் இல்லையா அந்த ஆக்சிஜனேட்டட் ஏர் வந்துட்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லங் வால்யூம், ரெசிடியல் லங் வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி. போஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு நம்ம எவ்வளவு காத்து இன்ஹேல் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு வெளியில எக்ஸ்பயர் பண்றோன்றது போஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இன்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னா எவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்ண போறோம், வால்யூம் இன்ஸ்பயர்ட் ஃபாலோயிங் டைடல் எக்ஸ்பிரேஷன். இப்ப நம்ம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எக்ஸ்பிரேஷன் பண்ணிட்டோம், வெளியே காத்து அனுப்பிச்சிட்டோம். அப்ப நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஏர் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கறது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டினா என்னன்னா எவ்வளவு வால்யூம் இருக்கு லங்ஸ்ல ஒரு எக்ஸ்பிரேஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லையா? அப்போ அதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா சி ஹியர், இது வந்துட்டு மெஷர் பண்றது எவ்வளவு லிட்டர்ஸ் வந்துட்டுன்னு. டிவினா என்னன்னு சொன்னேன், டைடல் வால்யூம். ஐஆர்வினா என்னன்னு சொன்னேன், இன்ஸ்பிரேட்டரி ரிசீவ்ட் வால்யூம், ஐ திங்க் சோ, ரிசர்வ் வால்யூம். அடுத்து இஆர்வி. இஆர்வினா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது வந்து இன்ஸ்பிரேட்டரி வால்யூம், இது எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அடுத்து எஃப்ஆர்சினா என்னன்னு சொன்னேன் நானு, ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி. ஆர்எல்சினா என்னன்னு சொன்னேன், ஆர்எல்வி சாரி, ரெசிடியல் லங் வால்யூம். எஃப்விசினா என்னது, ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி. டிஎல்சினா என்னது, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இதுலயும் நம்ம இந்த கிராஃப் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு மெஷர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஜெனரல் டேர்ம்ஸ் என்னன்னா பிசியலாஜிக்கல் ஷண்ட். பிசியலாஜிக்கல் ஷண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறது இல்லைன்னா அலக்களிக்கிறது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிசியலாஜிக்கல் ஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்துட்டு என்னன்னா டைவர்ஷன் ஆகுறது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு பொதுவான இடத்துல அப்படி மீட் பண்றப்போ வீனஸ் பிளட் வந்துட்டு ஏட்ரியல் பிளட் கூட மிக்ஸ் ஆயிருது. அப்ப எங்கிட்டு போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்ட் ஆகுது பிசியலாஜிக்கல் ஷண்ட். அடுத்து ஸ்பைரோமீட்ரி. ஓகேவா? ஸ்பைரோமீட்ரி எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம லங் வால்யூமும் நம்ம லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணதுக்கு. டெட் ஸ்பேஸ் இல்லையா? அப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஹேல் பண்ணி அது எந்த இடத்துல கண்டக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுவோம். ஓகே, அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இதுதான் என்னன்னா லங். ஓகேவா? அதோட என்னது, அதோட பார்ட்ஸ். இப்போ வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லங் கவர் பண்ணியிருக்க மசில் பேர் என்ன, மசில் பெட்ராலிக் மேஜர். யா, ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஆர்கனையும் ஒவ்வொரு மசில் வந்து அதோட லேயரா வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க பாப்பா, லங்குக்கு ஹார்ட்டுக்கு இருக்கு. ஹார்ட்டை கவர் பண்ணிருக்க மசில் பேர் என்னது, கார்டியாக் மசில் இல்லையா? ஆமா தானே? பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். அதே மாதிரி இந்த லங்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிருக்க மசில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரா. ஓகேவா? லங் மசில். ஓகேவா? இதுல என்ன இருக்குன்னா வந்துட்டு நார்மலா வந்துட்டு 2 லேயர் ஆஃப் மசில் வந்துட்டு இதை வந்துட்டு கவர் பண்ணிருக்கோம் ஃப்ளூரால. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா விசரல் ஃப்ளூரா, அடுத்தது பேரண்டியல் ஃப்ளூரா. அது அடுத்துக்கு நடுவுல என்ன இருக்கும்னா ஒரு கேப் இருக்கும், இந்த ஃப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க இருக்கா இந்த விசரல் ஃப்ளூராக்கும் இந்த பேரண்டியல் ஃப்ளூராக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு கேப் இருக்கும், அதுக்கு பேர் தான் இந்த ஃப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேவிட்டி எதுக்காக இருக்குன்னா அதுல வந்துட்டு என்னது ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கும். அது வந்துட்டு இங்க இந்த லங்ஸ்குள்ள நடக்கிற ஒர்க்கப்போ அந்த ஃப்ரிக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகாம ஒரு ஸ்மூத்தான வந்துட்டு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக, அதுக்காக தான் வந்துட்டு என்னது இது வந்துட்டு இருக்கிறது. ஓகேவா? இன்டர்னல் லேயர் தான் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது விசரல் ஃப்ளூரா. லங்ஸோட இன்டர்னல் லேயர் தான் வந்துட்டு விசரல் ஃப்ளூரா, அவுட்டர் லேயர் தான் வந்துட்டு என்னது பேரண்டல் ஃப்ளூரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஹார்ட், டயஃப்ரம். டயஃப்ரம் மசில் என்னது, இட் இஸ் த பிரைமரி ரெஸ்பிரேட்டரி மசில் தான் என்னது டயஃப்ரம் மசில். ஓகேவா?
அடுத்தது பல்மனரி வென்டிலேஷன் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? பல்மனரி வென்டிலேஷன் இன்ஸ்பிரேஷன் என்னது? பல்மனரி வென்டிலேஷன்னா நம்ம லங்ஸ்குள்ளார காத்து உள்ள போயிட்டு வெளியில வர்றது, நம்ம இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றது பல்மனரி வென்டிலேஷன். ஓகேவா? அப்போ என்னன்னா இங்க வந்துட்டு காத்து எப்பயுமே எப்படின்னா ஹையர் ப்ரெஷர்ல இருந்து எங்க போகும், லோவர் ப்ரெஷருக்கு தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது அந்த ப்ரெஷர் தான் என்னன்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு வால்யூம். அதுதான் என்னது, இன்டைரக்டா வந்துட்டு இந்த ஏரோட வால்யூமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? இன்ஸ்பிரேஷன்னா நாம வந்துட்டு இப்ப காத்த உள்ள இருக்கிறோம்னா அப்ப என்ன ஆகும், நம்மளோட லங்கோட கேவிட்டி வந்து பெருசாகும் இல்லையா? இந்த லங்கோட கேவிட்டி பெருசாகும். அப்போ செஸ்ட் வந்துட்டு என்னது, நெஞ்சு கூடு விரிஞ்சு கொடுக்கும். அப்போ இந்த அம்பர்லா ஷேப்ல இருக்க இல்லைன்னா டூம் ஷேப்ல இருக்க இங்க இருக்க டயப்ரம் மசில் என்ன ஆகும்னா பிளாட்டா மாறிடும். ஓகேவா? அப்போ இங்க வந்துட்டு இந்த ரிப்ஸ்ல இருக்கிற எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல கண்ட்ராக்ட் ஆகும். எப்ப, டியூரிங் இன்ஸ்பிரேஷன். அப்ப என்னது, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், இந்த ரிப் மசில். ஓகேவா? அப்ப எதுக்காகனா அந்த ரிப்ப வந்து கேஜி வந்துட்டு அப்வர்ட் ஃபார்வர்டா பண்றதுக்கு, மேலையும் கீழே என்ன பண்றது, மேலையும் கீழே இறக்குறது, பிளஸ் சைடுல விரியறது இல்லையா? முன்னாடி விரியறதுக்காக என்னது, சைஸ் பெருசாகிறதுக்காக இந்த இந்த மசில் வந்து ஹெல்ப் பண்ணும். எது, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். ஓகேவா? அடுத்தது பல்மனரி வென்டிலேஷன், இன்ஸ்பிரேஷன். அதான் நம்ம இங்க வந்து பார்த்தோம். சி, ரிப் கேஜ் என்ன பண்ணும், இங்க டயப்ரம் மசில் அது இன்ஹேல் பண்றப்ப பிளாட்டா ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ரிப் கேஜ் மேல கீழே அப் அண்ட் டவுன் என்னது ஏறி இறங்கும். ஓகேவா? அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஓகே, மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் என்ன சொல்றது, இன்ஹலேஷன் டயப்ரம் என்ன ஆகும், புல் டவுன் கீழே வரும். அதேதான் இதுக்கு அடுத்தடுத்து வர்றதை நம்ம பாக்குறப்போ இப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். எது, இன்ஸ்பிரேஷனுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பம்ப் ஹேண்ட் மூவ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து ரிப்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அது அப்படி நெஞ்சு கூட இருந்து மேல ஏறி இறங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த பம்ப், நம்ம காத்தடிக்கிற பம்ப், இந்த சாரி நம்ம தண்ணி அடிக்கிற பம்ப் எப்படி மேல தூக்கி தூக்கி கீழே அப் அண்ட் டவுன் இறக்குறோமோ அந்த மாதிரிதான் நம்மளோட செஸ்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதனாலதான் இது நம்ம என்ன சொல்லுவோம், பம்ப் ஹேண்டில் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? அடுத்தது இந்த இன்ஸ்பிரேஷன் அப்ப பார்த்தா என்னது, செஸ்ட் கேவிட்டி இம்ப்ரூவ் பெருசாயிருக்கு, லார்ஜா இருக்கு. டயப்ரம் மசில் என்னது இங்க கீழே பிளாட் ஷேப் வந்துச்சு. இதே எக்ஸ்பிரேஷன்ல பாரு என்ன ஆயிடுச்சு, ஸ்டமக்கு அந்த செஸ்ட் கேவிட்டியோட சைஸ் லார்ஜர் ஆனது குறைஞ்சிடுச்சு. இந்த டூம் ஷேப் மசில் வந்து என்னது வந்துட்டு கவர் பண்ணிடுச்சு, அதோட அம்பர்லா ஷேப்புக்கு வந்துருச்சு. அடுத்தது பக்கெட் ஹேண்டில் மூவ்மெண்ட். சேம் தி திங், பக்கெட் ஹேண்டில் மூவ்மெண்ட், மேல தூக்குறது கீழே போடுறது அதேதான். ஓகே, அடுத்தது இப்போ நார்மல் பிரீத்திங் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டயப்ரம். நம்ம நார்மலா பிரீத் பண்ணாலுமே என்ன ஆகும்னா நம்மளோட டயப்ரம் வந்துட்டு 7 to 10 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஸ் ஆகும் டீப் பிரீத்திங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நார்மலாவே. சி, எக்ஸேல் பண்றப்போ என்ன ஆகுது, இந்த மசில் அப்படியே அம்பர்லா ஷேப்ல பிளஸ் என்னது இருக்கு இல்லையா, அப்படியே மேல டூம் ஷேப்ல போயிடுச்சு. இதுவே இன்ஹேலேஷன் பண்றப்போ அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகி பிளாட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? டயப்ரத்தை அம்பர்லா மசில்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மசில் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மசில் டயப்ரம். ஓகேவா? டயப்ரம் எங்க இருக்குன்னு சொன்னேன், இந்த ஸ்டமக்கையும் நம்ம செஸ்ட் ரீஜனையும் பிரிக்கிறது என்னது, டயப்ரம் மசில் தான். சி ஹியர், இங்க இருக்குது, இதான் என்னது, நம்ம ஸ்டமக்கையும் செஸ்ட் ரீஜனையும் பிரிக்கிறது டயப்ரம் மசில் தான். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் தான் என்ன பண்ணுது, நம்மளோட ரிப் கேஜிய வந்துட்டு என்ன பண்ணும்னா அப்வர்ட் டவுன்வர்ட்ல லிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது ஆக்சசரி மசில். ஆக்சசரி மசில் என்ன பண்ணும், ஆக்சசரி மசில் என்ன எதுக்கு பண்ணும்னா நம்மளோட பிரீத்திங். ஓகேவா? நம்மளோட பிரீத்திங் வந்துட்டு எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லைன்னா எவ்வளவு டீப் இன்ஹலேஷனா ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நம்ம கிளாவிகுலர் போனையும் நம்மளோட ஸ்டெர்னத்தையும் வந்துட்டு லிஃப்ட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்றதா இந்த ஆக்சசரி மசில். அதானது ஸ்டெர்னோ கிளாவிகுலாய்ட் டொமாஸ்டாய்டு. இது என்ன இருக்கு அப்படி எதுக்காகனா இது என்னது, இது சூப்பர்ஃபிஷியல் மசில். ஓகேவா? இது என்னது, இந்த ஸ்டெர்னோ கிளாவிகுலாய்ட்னா எங்க வந்துருச்சு, நம்மளோட
செஸ்ட் ரீஜன்ஸ் கிட்ட இருக்கிற இந்த நம்மளோட மிடில் ஆஃப் த thoracic கேஜோட இதுதான் என்னது ஸ்டெர்னம் மசில் இல்லையா. அப்ப இங்க ஸ்டெர்னோ கிளாவிகுலாய்ட்னா என்னன்னா anterior posterior part of the neck. ஓகேவா, இது என்னது anterior portion of the neck. போஸ்டீரியர்னா பின்னாடி, சாரி ஆன்டீரியர்னா முன்னாடி. அப்ப நம்ம நெக்குக்கு கீழே இருக்கிற பார்ட் தான் என்னது. அப்புறம் இந்த கிளாவிகுலர் போன், நம்ம காலர் போன் சொல்லும்ல, அதுதான் என்னது கிளாவிகுலர் போனு. ஸ்டெர்னம்னா நம்ம நெஞ்சு கூடோட நடுவுல இருக்கிற மசில், அது என்ன அந்த போனு, அதுவுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஸ்கெலனி. ஸ்கெலனி என்ன பண்ணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்ஸை வந்துட்டு என்ன பண்ணும்னா எலிவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப் என்ன பண்ணும், இது வந்துட்டு எலிவேட் பண்ணும். எதுக்காகன்னா நம்மளோட thoracic கேவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேவா, thoracic கேவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அடுத்து செரட்டோட்டஸ் ஆன்டீரியர். செரட்டோட்டஸ் ஆன்டீரியர் என்ன பண்ணும்னா நம்மளோட ஸ்கேப்புலாவை, நம்ம ரிப்ஸை வந்துட்டு இது என்ன பண்ணுது, ஸ்கேலினி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது லிஃப்ட் பண்றதுக்கு. செரட்டோட்டஸ் ஆன்டீரியர் என்ன பண்ணும்னா நம்ம ரிப்ஸை வந்துட்டு அப்வர்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி நம்மளோட ஸ்கேப்புலா எங்க இருக்கு, முதுகுல. ஸ்கேப்புலாலே தோள்பட்டை, அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த செரட்டோட்டஸ் ஆன்டீரியர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த செரட்டோட்டஸ் ஆன்டீரியர் என்னன்னு சொல்லுவோம், ஃபேன் ஷேப் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மசில்ஸ் குரூப் இல்லையா. இது வந்துட்டு ஒரு ஃபேன் ஷேப்டு மசில். இது செஸ்ட் ரீஜன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஷோல்டர் பிளேட வந்துட்டு என்னது ஆர்ம் மூவ்மெண்ட்டை ரெகுலேட் பண்றதுக்கும் அதோட ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஷோல்டர் பிளேடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே இந்த ஸ்கேலினி மசில் என்னன்னா இட்ஸ் 3 group ஆஃப் மசில். ஆன்டீரியர், போஸ்டீரியர், மிடில்னு சொல்லி 3 group ஆஃப் மசில் வந்துட்டு இருக்கு. இது வந்து சைட் ஆஃப் த நெக்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்தது பெக்டோரலைஸ் மைனர். பெக்டோரலைஸ் மைனர் என்ன பண்ணும்னா இந்த நம்மளோட ரிப்ஸ் இருக்கு இல்லையா, டீப் இன்ஸ்பிரேஷன் அப்ப ஒரு நம்மளோட ஸ்கேப்புலா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காகவும், அங்க இருக்க மசில் அந்த ரெஸ்பிரேஷன் ஆக்சலரேட் பண்ற மசில் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் இந்த பெக்டோரலைஸ் மைனர் மசில் என்ன ஆகுது, ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு இட்ஸ் அ ஸ்மால் அண்ட் தின் ட்ரையாங்குலர் ஷேப் மசில். என்னது பெக்டோரலைஸ் மேஜர், என்னது தின் ஸ்மால் ட்ரையாங்குலர் ஷேப் மசில். ஓகேவா, இது எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பர் செஸ்ட்ல, அதே மாதிரி லார்ஜர் பெக்டோரலைஸ் மசிலுக்கு கீழே இருக்கு. பெக்டோரலைஸ் மேஜருக்கு கீழே இருக்கு, அதே மாதிரி இந்த அப்பர் செஸ்ட் ரீஜன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்தது மசில் ஆஃப் நார்மல் எக்ஸ்பிரேஷன். மசில் ஆஃப் நார்மல் எக்ஸ்பிரேஷன்னா வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு எலாஸ்டிக் நேச்சரை வந்து லங்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா அது வந்து அந்த எலாஸ்டிக் நேச்சர்னாலதான் அந்த லங் விரிவடைஞ்சு சுருங்கிறதுக்காக. அடுத்தது மசில் ஆஃப் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பைரேஷன். மசில் ஆஃப் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பைரேஷன் இப்ப பார்த்தோம். மசில் ஆஃப் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பைரேஷன்ல இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் எதுக்குன்னா அந்த அப்போட மேல போன ரிப்ஸ் என்ன பண்றதுக்காகனா டவுன்வர்ட்ஸாவும் இன்வர்ட்ஸாவும் ஃபுல் பண்றதுக்கு தான் என்னது இந்த இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஹெல்ப் பண்ணுது. என்னது டவுன்வர்டா இன்வர்டா, என்னது அதோட வால்யூம் லெவல, லங்ஸோட வால்யூம் லெவலை குறைக்கிறதுக்கு, thoracic கேவிட்டி லெவலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்னது இந்த இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்யூ அப்டாமினஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்யூ என்னன்னா இதுதான் வந்துட்டு என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் லார்ஜஸ்ட் 3 flat abdominal மசில்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. என்னது, இட் இஸ் த அவுட்டர் அண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் த 3 flat abdominal மசில் அப்படின்னு சொல்லி இதை வந்துட்டு சொல்லுவாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சைடு, அப்டாமினோட சைடு. இது வந்துட்டு என்னது 3 லேயர் இதுல வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு இது என்ன பண்ணும்னா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த அப்டாமினல் கேவிட்டியை வந்துட்டு என்னன்னா டயப்ரம் வந்து மேல போகிறதுக்கு. ஓகேவா, இந்த அப்டாமினல் கேவிட்டி என்ன பண்றதுக்கு குறைக்கிறதுக்காக அந்த டயப்ரம் மசில் கீழே வந்தது அது என்ன பண்ணும்னா புல் பண்ணி அதோட டூம் ஷேப்புக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மசில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இன்டர்னல் ஆப்ளிக்யூ அப்டாமினஸ். இந்த இன்டர்னல் ஆப்ளிக்யூ அப்டாமினஸ் என்ன பண்ணும்னா
இது வந்துட்டு ஒரு ப்ராடான மசில், ஒரு ஷீட் டைப்ல வந்துட்டு இருக்கும் இதோட மசில்ஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபர் அப்டாமினல்ஸ்ல வந்துட்டு, ஓகேவா? சூப்பர்ஃபிஷியல் டிரான்ஸ்ஃபர் அப்டாமினல் சைட்ல வந்துட்டு இது வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவுமே எதுக்காக யூஸ் ஆகும்னா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷனுக்காக தான் என்னது நம்மளோட நம்மளோட அப்டாமினல் கேவிட்டியா குறைக்கிறதுக்காக, அந்த கண்ட்ராக்டிங் இதை வந்துட்டு குறைக்கிறதுக்காக, கம்ப்ரஸிங் பண்றதுக்காக இந்த இன்டர்னல் ஆப்ளிக்யூ அப்டாமினஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இது அதே மாதிரி என்ன பண்ணும்னா நம்மளோட அப்டாமினல் ரீஜனோட ப்ரெஷரை வந்துட்டு என்ன பண்ணும்னா அதிகப்படுத்து. அப்பதான் வந்து என்னது இந்த டயஃப்ரம் மசில் வந்துட்டு அதோட ஓன் பொசிஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது ரெக்டஸ் அப்டாமினஸ். இது வந்துட்டு அப்டாமினல் மசில்லையே டாப் லேயர் ஆஃப் மசில் இதுதான். இது ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். இது வந்துட்டு என்னன்னா சிக்ஸ் பேக்லாம் வைக்குவோம் இல்லையா, அது என்னதுன்னா இந்த அப்டாமினஸ் ரெக்டஸ் அப்டாமினஸ் தான். டூ ஃபிளாட் அண்ட் பேரலல் மசில்